இப்போ நம்ம பூசணி விதை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் அதில் 1 கப் பம்கின் சீட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். அஞ்சுலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம ஒரு பவுடராக அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை வந்து நம்ம இது கூட சேர்க்குறப்ப நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சேர்த்துடலாம். அப்போ தான் அது நல்லா ஃபைன் பவுடர் ஆகும். நம்ம இதை லட்டு பண்ணுறப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து நம்ம லேசாக சூடாக்கிட்டு சேர்த்துடலாம். அப்போ தான் இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேசாக சூடானோடனே நம்ம நெய்யை வந்து அடுப்புலேருந்து எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன சைஸில் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் நம்ம வந்து உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நமக்கு சுவையான பூசணி விதை லட்டு வந்து ரெடி. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்காது, மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.